நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நடிகை விஜயலட்சுமி தொடுத்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருந்துட்டுருச்சுன்னு சொல்லலாம் மக்களே. இப்போ அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்த ஒரு பெட்டிஷன். இப்ப இந்த பெட்டிஷன் நேத்து ஹியரிங் வந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சு கோர்ட்ல அப்படிங்கறத பத்தியும், இப்போ சீமான் அவர்களுக்கு இந்த வழக்குல இருந்து தப்பிக்க போறாரா மாட்ட போற பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு கட்சி தலைவருக்கு அங்க பெண்களுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதும், பெண்கள் அவருமே தொடரக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள், நடிகை விஜயலட்சுமி தொடுத்த வழக்கு அப்படின்றது அவருடைய கரியர்லயே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு. இப்போ இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார் மக்களே. இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பாளரா, ஆக்டிவ் பொலிட்டிஷியனா செயல்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமா டைரக்டர் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இப்போ அவர் சினிமா டைரக்டரா இருந்த சமயத்துல நடிகை விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகைக்கும் அவருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. இப்ப 2007 இருந்து 2011 வரைக்கும், அதாவது அந்த ஒரு 4 வருஷ காலகட்டத்துல அவருக்கும் விஜயலட்சுமியும் 2 பேரும் ஒன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னும், அந்த இடத்துல அவர் திருமணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி கொடுத்ததுனால விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தாம்பத்திய உறவு நடந்துச்சு அப்படின்னும், பலமுறை அவங்க அபார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும், ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் திருமணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும், இதை எதிர்த்து 10 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் திரு விஜயலட்சுமி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. விஜயலட்சுமி அவர்கள் தொடுத்த வழக்குன்றது 2011 தொடுக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லணும் மக்களே. 2011லயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வலசவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. அப்போ அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டம். அப்போ அந்த வழக்கு அப்படிங்கறத விஜயலட்சுமி அவர்களே வாபஸ் பெறப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அதற்கு பிறகு மீண்டும் விஜயலட்சுமி அவர்கள் அந்த வழக்கை ரீஓபன் பண்றாங்க. ரீஓபன் பண்ணதுக்கு பிறகு சீமான விசாரணை கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே பயங்கரமா கூட்டமாச்சு, டிராபிக் ஜாம் ஆச்சு. சீமான் விசாரணைக்கு போனாரு. 2 hours கழிச்சு வெளியே வந்தாரு. அப்புறம் இந்த வழக்கை எதிர்த்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன்ல இந்த வழக்கு ரத்து செய்யக்கூடிய எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஃப்ஐஆர் குவாஷ் எல்லாம் பண்ண முடியாது, இந்த வழக்கை விரைவா விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவு இந்த வழக்கு வேகமா விசாரணை தொடங்க ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு பெட்டிஷன் போடுறாரு. சேம் எஃப்ஐஆர் குவாஷ் ஒரு பெட்டிஷன் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அத்தனை ஆர்டர்ஸுக்கும் ஒரு ஸ்டே ஆர்டர் கேட்கிறாரு. மீன்வைல் சப்ளிமெண்டா எஃப்ஐஆர் குவாஷும் சிஆர் எம்பியா போட்டிருக்காருன்றது பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த 2 வழக்கும் விசாரணைக்கு வருகிறது. வந்த பொழுது மார்ச் 2025 அவருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அத்தனை உத்தரவு ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை செட்டில் டவுன் பண்றதுக்கு, செட்டில் டவுன் பண்றதுக்கு என்ன வழியோ சுப்ரீம் கோர்ட் அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல. இப்போ இவர் மேல என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்தாகணும் என் மக்கள். ஏனென்றால் 2007 to 2011 அந்த 4 வருஷ காலகட்டத்துல விஜயலட்சுமிக்கும் சீமான் அவர்களுக்கும் இருந்த உறவு அதுக்கப்புறம் அப்படியே பகையா மாறுது. அந்த பகை என்ன மாதிரி செக்ஷன்ஸை போட வச்சுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். IPC 417 it is punishment for cheating. IPC 420 offense of cheating. ஸோ சீட்டிங் கேஸ்ல பனிஷ்மெண்ட்டையும் அஃபென்ஸையும் செக்ஷன்ஸா போட்டிருக்காங்க. அடுத்தது IPC 354 ஒரு பொண்ணுடைய மாண்பை கெடுக்கும் விதமாக அந்த பெண்ணை அசால்ட் பண்றது இல்ல தப்பா பேசுறது அப்படிங்கிறதுக்கு 354 போடுவாங்க. இதெல்லாம் விட 2 செக்ஷன்ஸ் மிக முக்கியமான செக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா IPC 376 ரேப் செக்ஷன் போட்டிருந்தாங்க. அடுத்தது IPC 506 Part 1 கிரிமினல் இன்டிமிடேஷன், அது யூஸ்வலா போட்டுருவாங்க. அடுத்தது தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரேப் செக்ஷன் அப்படிங்கிறது இங்க ஒரு தீவிரமாக செக்ஷனாக பார்க்கப்படுகின்றது. மற்ற செக்ஷன்ஸா கூட உங்களுக்கு 420 சீட்டிங் கேஸும் கூட பாத்தீங்கன்னா என்ன சீட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கின்றது. ரேப் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு பரவ பேசப்பட்டுருச்சு மக்களே. இப்போ இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண கோரியும்
இவர் தொடுத்த இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஜே நாகரத்னா அவர்களும் அதே மாதிரி ஜே மகாதேவன் ஜே அவர்களுடைய பெஞ்ச்ல வருது. இப்ப மகாதேவன் ஜே யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்துட்டு அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் வந்து ப்ரொமோஷன்ல போனவர் தான் மகாதேவன் ஜே அவர்கள். ஸோ அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரை பத்தியும் நல்லாவே தெரியுன்றதுனால இந்த பெஞ்சில் அவரும் இருக்காரான்ற நமக்கு தெரியல. பட் ஹி நோஸ் வெரி வெல் அபவுட் சீமான் விஜயலட்சுமி கேஸ் அப்படிங்கிறத நேற்று நடந்த விசாரணையில பார்க்க முடியும். இப்போ நேற்று நடந்த விசாரணை என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் போச்சுன்ற பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட்ஸ் தான் போச்சு மக்களுக்கு. என்னன்னா 2025 மார்ச்ல, அதாவது மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த எல்லா ஆர்டர்ஸுக்கும் ஸ்டே கொடுத்துட்டு சீக்கிரமா ஒரு செட்டில்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பார்க்க சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளேயுமே செட்டில்மெண்ட் ப்ராபபிலிட்டி இல்லை, நாங்க சீக்கிரமா சமாதானம் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததாக சுப்ரீம் கோர்ட்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது விஜயலட்சுமி தரப்பு அட்வொகேட் சொல்றாங்க, இவர் எந்த செட்டில்மெண்ட்டுக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓப்பன் ஃபார்ம்ல பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம என்னைக்கு அவர் அந்த பேட்டி கொடுக்குறாரோ அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அத்தனைக்கும் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு வார்த்தை பிரஸ் மீட்ல பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கட்சிக்காரரை செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு கோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அங்க கோட் பண்றாங்க கோர்ட்ல. அது மட்டும் இல்லாம 10 வருஷமா என்னோட கட்சிக்காரர் விஜயலட்சுமி அவர்கள் பெங்களூர்ல தலைமறைவா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏனால் இவர் தமிழ்நாட்டு பக்கம் விஜயலட்சுமி வந்தாங்கன்னா இவர் கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி லீட் பண்ணிருக்காரு. ஸோ உயிருக்கு பயந்து அவங்க மறைஞ்சு தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நிவாரணம் வேணும். இது வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் செயலாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பு அட்வொகேட் பேசும்பொழுது அதுக்கு நாகரத்னா ஜஸ்டிஸ் சொல்றாங்க, நல்லவாறு சொன்னாங்க, இப்பதான் இவர் எல்லாத்தையுமே விட்ரா பண்றேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன அவங்க பிரச்சனை கேட்கறாங்க. அதாவது என்னன்னா மக்களே, இவர் தரப்புல சீமான் தரப்புல கொடுக்கப்பட்ட அஃபிடேவிட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இனிமே அந்த பொண்ணு தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிடுறேன். அதாவது ரெண்டு தரப்புமே, ஒரு சீமான் தரப்பும் விஜயலட்சுமி தரப்பு மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் விட்ரா பண்ணிட்டு நான் என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அஃபிடேவிட் போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்ன கோர்ட் சொல்றாங்க அப்படின்னா, சீமான் தரப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு மட்டும் போட்டது அங்க பெருசா இல்ல, இதுக்கு நீங்க பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஒரு மென், அவங்க ஒரு விமன். சோ ஏதோ நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்னா இருந்துட்டீங்க. இட் வாஸ் ஆல் அ மியூச்சுவல் கன்சென்ட். ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் இருந்திருக்கிறீங்க. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை பாக்குறாங்கன்றது என்னன்னா, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு 4 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கிறத எப்படிங்க ரேப்னு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப அழகா சொல்லாம சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது. சோ ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு இருந்திருக்கிறீங்க, ரெண்டு பேரும் தெரிஞ்செல்லாம் பண்ணிருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு மென்னா இருக்கிறதுனால நீங்க மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. நீங்க உங்களுடைய பிரமாண பத்திரத்துல நான் எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்க போடுங்க. போட்டுட்டு அது கூடவே இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சேர்த்து போடுங்க. இது ரெண்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட வழக்குல இருந்து மொத்தம் விடுவிக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல மக்களே. இப்போ ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம். இப்போ விஜயலட்சுமி சொன்ன உடனே நாகரத்னா ஜெய் சொல்றாங்க, அவர் எல்லாத்தையும் விட்ரா பண்ற அலிகேஷன் விட்ரா பண்றேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து உடனடியா சீமான் அட்வொகேட் சொல்றாரு, இல்ல மை லார்ட், இவங்க தரப்பு கிளைண்ட் எங்க கிளைண்ட்ட ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க, ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. பப்ளிக் ஃபோரம்ல இது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இவர் என்னெல்லாம் எந்த விஷயம் சீமான் பண்ணாலும் உடனடியாக விஜயலட்சுமி என்ன கவுண்டர் கொடுப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு அவங்க தரப்பு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோ மீடியாக்கள்ல போடப்படுது. இதனால என்னுடைய கிளையண்ட்டும் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க கோட் பண்றாங்க. யாருன்னா சீமான் வகை கோட் பண்றாரு. அதுக்கு நாகரத்னா ஜெய் சொல்றாங்க, ரெண்டு பேரும் குழந்தையும் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்க. ரெண்டு பேரும் முதல்ல ஆர்கியூ பண்றதை நிப்பாட்டுங்க. லெட் கோ எவ்ரிதிங், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ரெண்டு பேரும் வெவ்வேறு வாழ்க்கையை ஒழுங்கா வாழுங்க. எதுக்கு இந்த லிட்டிகேஷன் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாகரத்னா ஜெய் அவர்கள் வந்து கத்திருக்காங்க கோர்ட்ல. அதற்கு பிறகு விஜயலட்சுமி அட்வொகேட் சொல்லியிருக்காங்க, இல்ல மை லார்ட், இந்த கேஸ் போட்டதுக்கான மிக முக்கியமான காரணமே அவரு ஒரு நாள் வந்து தாலி கட்டுற உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செரிமோனி அரேஞ்ச் பண்றாரு, கல்யாண செரிமோனி அரேஞ்ச் பண்றாரு. கல்யாண செரிமோனியில
என்னுடைய கட்சிக்காரரு தாலி கட்டுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல அதே சமயத்துல வேற ஒரு பொண்ணு கூட அவர் திருமணம் பண்றாரு. சோ இது வந்து கட்சிக்காரருக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு, அதுக்குதான் இந்த வழக்கே போடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து மகாதேவன் ஜெய சூப்பரா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே எல்லாமே தெரிஞ்சு பண்ணிட்டு இங்க வந்து எதற்காக யூஆர் பிளேயிங் அ கேம். ஏன்னா நான் ஜஸ்டிஸ் சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய கட்சிக்காரருடைய பழைய இன்டர்வியூஸ் தான் பார்த்திருக்கேன், அதுல சீமானை பத்தி பயங்கரம் புகழ்ந்து பேசிட்டாங்க, இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க, இல்ல மாத்தி மாத்தி சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் அடுத்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, அந்த பிரமாண பத்திரத்துல நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாலஜி கேளுங்க, அதே மாதிரி இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அப்பாலஜி அப்ப சொல்லிட்டு எழுதிங்க, அங்க பிரமாண பத்திரத்தை நீங்க வந்து கோட் பண்ணுங்க, நீங்க அப்பாலஜியும் இனிமே தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க 2ஐயும் கோட் பண்ணீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் குவாஷ இந்த கோர்ட் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. வழக்கை வந்து 24 செப்டம்பர் தெரிவிச்சிருக்காங்க மக்களே. இப்போ செப்டம்பர் 24 அன்று என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் இந்த விஜயலட்சுமியோடைய இந்த ஒரு வழக்கு, ஏன்னா முக்கியமா இதை வந்து ரேப் கேஸ் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ரேப் கேஸ் இருந்து அவர் வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறத 24 தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் பார்த்த வரையில் இந்த வழக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய டிகிரேடிங் வழக்கு தான். ஏன்னா ஒரு அரசியல்வாதி மேல, அது ஒரு கட்சியை லீட் பண்றவர் மேல ஒரு இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கும். மற்றபடி அவர் ஏதாவது பேசுறாரு, இதை பேசுறாரு, அதை பேசுறாரு, கேஸ் போட்டாங்க, இந்த இடத்துல கேஸ் இருக்கு, இவர் பேசுனது கேஸ் போட்டா அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு அது கிரேடா தான் பார்ப்பாங்க. ஏனால் நாங்க வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து நிக்கிறோம், எங்க மேல வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறது அது கிரேடா தான் பார்ப்பாங்க கட்சிக்காரங்களை பொறுத்தளவுக்கு, அரசியல்வாதியை பொறுத்தளவுக்கு. ஆனா ஒரு அரசியல்வாதி மேல பர்சனலா இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய ஒரு ஃபேம் அண்ட் இமேஜுக்கும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சீமான் அவர்கள் கோர்ட் கேட்ட அப்பாலஜியையும் பிளஸ் பிரமாண பத்திரம் அதே மாதிரி பிரமாண பத்திரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பிரமாண பத்திரம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே, சீமான் அவர்கள் பண்ணது சரியா தவறா அப்படிங்கறத எந்த விதத்திலுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏனென்றால் 2 பேரும் மியூச்சுவலா இருந்திருக்கிறாங்க, மியூச்சுவலா இருந்துட்டு சீமான் அவர்கள் வேற இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு, இது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, பர்சனலான பிரச்சனை. இந்த விஷயத்த விஜயலட்சுமி அவர்கள் முழுக்க அரசியலை கொண்டு வந்து திணிச்சது இங்க அவங்க தரப்புல இருந்தும் ஒரு பிரமாண பத்திரம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்க அப்சர்வ் பண்றோம். ஏனால் எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவோ இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச்சோ சீமான் பேசினாலும் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு தீனியாக இருந்தது விஜய் அவர்கள் கொடுத்த கவுண்டர் தான். சோ விஜயலட்சுமி அவர்கள் கொடுக்கக்கூடிய கவுண்டர் வீடியோ அப்படிங்கிறது இங்க உள்ள மீடியாக்களுக்கு ஒரு பெரிய தீனியா பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இப்போ வரைக்குமே. அப்போ இவர் பண்ணக்கூடிய அரசியல் மூவ்களுக்கும் அரசியல் பேச்சுகளுக்கும் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்த்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டு அந்த கவுண்டர் வீடியோவா கொடுத்துக்கிட்டு வேணா சிமான் வேணா சிமான் இந்த மாதிரி பேசுவதெல்லாம் அப்போ விஜயலட்சுமி தப்பு பண்றான்னு அர்த்தம். இப்ப அவங்களுக்கு மட்டும் பிரமாண பத்திரம் ஏன் கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க ஆசைப்படுறோம். நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.